ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 67வது பாட்டு. பகைவர்கள் அழிய. அதாவது உங்களோட பகைவர்கள் இருக்காங்களே, எனிமீஸ், அவங்க எல்லாருமே தவிடு முடியாகி உங்களுக்கு எனிமீஸே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க தான் இந்த பாட்டு பலன் திரும்ப ஒழிஞ்சு ஒரு நாளோ 2 நாளோ படிச்சுட்டு உடனே எனக்கு பலன் கிடைக்கும்னா கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் குறைஞ்சது 48 நாளாவது தொடர்ச்சியாக விடாமல் முழு நம்பிக்கையோட படிக்கணும். அபிராமி அன்னையை டெய்லி எப்பயும் போல நமக்கு சாமி கும்பிடுங்களோ அது மாதிரி குளிச்சுட்டு டெய்லி நம்பிக்கையாக படிங்க போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது நடந்து ஃபுல்லாக அந்த பவர் கிடைக்கும். உங்களுக்கு குறைஞ்சது 48 நாளாவது படிக்கணும். 48 நாள் படித்து நிப்பாட்டிடாதீங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, நம்பிக்கையோட படிங்க, அம்பிகையோட அருள் பெறுங்க. ஃபஸ்ட்டு பாட்டை நான் பார்த்தோம், அடுத்து பாட்டோட பொருளை பார்க்கலாம். நூல் 67. பகைவர்கள் அழிய. தோத்திரம் செய்து தொழுதுமின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குளம் கோத்திரம் கல்வி குணம் குன்றினாலும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பழிக்கு உடனா நிற்பர் பாரெங்குமே. அதாவது இந்த பாட்டோட பொருள் ரொம்ப சிம்பிள். அழகில் மின்னலை போன்ற ஒளியுடைய திருமேனியை கொண்ட அபிராமி அன்னையை, அபிராமி வள்ளி தாயை உங்களை வாயார போற்றி மனமாற நினைத்து ஒரு நிமிஷமாவது மனசில் நினச்சி உண்மையாக தியானம் பண்ணாதவர்கள் அவங்க குணநலன்கள் உடலில் எல்லாத்துலேயும் தோற்றம் குணம் குன்றினா ரொம்ப கேவலமாக ரொம்ப அந்த தீய குணங்களுக்கு ஆட்பட்டு அப்படியே உடல்லாம் மெலிஞ்சு போய் அவங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி யாசகம், அதாவது பிக்ஷை எடுத்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு நிமிஷமாவது உங்களோட மின்னலை போன்ற ஒளியுடைய அழகிய மேனியை ஒரு செகண்டாவது மனசில் அவங்களோட உருவத்தை அவங்களோட அந்த பொலிவு மிகுந்த மேனியை மனசில் நிறுத்தி உங்களை நினச்சி நாங்கள் ஒரு நிமிஷமாவது ஒரு செகண்டாவது ப்ரேயர் பண்ணோம். அப்படி ப்ரேயர் பண்ணாதவங்க பிச்சை எடுப்பாங்க. ரொம்ப மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் இந்த பாடோட பொருள். உண்மையாக படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பகைவர்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 68வது பாட்டு. நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக. நிறையா செல்வங்கள் இருக்குது, 16 வகை செல்வங்கள். அதில் நிலம் வாங்குறது வீடு வாங்கணும் உங்களுக்கு ரொம்ப ட்ரீம் இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக அது உங்களுக்கு நிலமோ வீடோ வாங்கணும்னா நாளைக்கு நம்ம பார்க்க போகிற பாட்டு 68வது பாட்டை நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும். அது என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். தொடர்ச்சியாக வீடியோஸை லைக் பண்ணுங்கள், என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறதையும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கூட ஊக்கமாக அமையும்.